இன்றைக்கி நான் முடக்கத்தான் கீரையில் தோசை தான் செய்ய போகிறேன். அந்த கீரை நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மூட்டு வலி, வீக்கம், வாயு தொல்லையெல்லாம் சரி செய்யும். சரி வாங்க அந்த கீரையில் தோசை செய்யலாம். கீரையை கிள்ளி எடுத்து தண்ணியில் நல்லா அலசி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், 3 துண்டு இஞ்சி, 2 கரண்டி தோசை மாவையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். தண்ணி சேர்க்கக்கூடாது, மாவையும் சேர்த்து அரைக்கணும். தண்ணி சேர்த்தா நமக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் தோசை மாவையே சேர்த்து கீரையை அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு தோசை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதும் முடக்கத்தான் கீரை தோசை மாவு நமக்கு ரெடி ஆகிடும். தோசைக்கல் ஹீட் ஆனதும் தோசை ஊற்ற வேண்டியது தான். இந்த தோசை நல்லா மெலிசாக ஊற்றினா தான் மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது, வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா மெலிசாக இருக்கணும். அவ்வளோதான், எனக்கு முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.